ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மற்றும் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னோட ரீசெண்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக இஸ்தான்புல் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்தான்புல் vlog வீடியோஸை நான் உங்களுக்கு மேலே லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் போடுறேன். இஸ்தான்புல்லில் நாங்கள் ஃபுட் சாப்பிட்றப்ப எங்களுக்கு பல்கர் ரைஸ் அப்படின்னு ஒரு ரைஸை சிக்கன் கூடயோ இல்லை லேம்ப் வெஜிடபிள்ஸ் கூடயோ சேர்த்து கொடுத்தாங்க. அந்த ரைஸை அங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குற வீடியோவை தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த பல்கர் கிராக்கான கோதுமையில இருந்து செய்யப்பட்டது. இதுல விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரம் நம்ம டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பல்கரை நான் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி செய்ய போகிறேன். ஸோ ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஆயில் அண்ட் பட்டர் சூடானதுக்கப்புறம் நம்ம பேக்கெட்டில் இருக்கிற பல்கர் ரைஸை அதில் டைரெக்டாக ஆட் பண்ணி ஒரு 2 minutes அப்படியே சாட்டே பண்ண சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த பேக்கெட்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் என்னென்னா பல்கர், க்ரீன் லென்டில்ஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ. பிளெயின் பல்கர் ரைஸ் கத்தாரில் இருக்க ஷாப்ஸில் கிடைக்குது. அதே மாதிரி உங்கள் கண்ட்ரிலையும் கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 minutes சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண சொல்லி அதை மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அதை தான் நான் இப்போ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 4 கிளாஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண சொல்லி ஒரு 10 minutes சிம்மில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் 4 கிளாஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 10 minutes அதை சிம்மில் வைக்க சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா இல்லை ஓப்பன் பண்ணி வைக்கணுமா அப்படின்றத சொல்லலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணாமல் அதை அப்படியே பாயில் பண்ண விட போகிறேன். அந்த 5 minutesக்கு அப்புறம் பல்கர் ரைஸ் இந்த மாதிரி லைட்டாக வெந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 minutes வைக்க போகிறேன். ஸோ டோட்டலாக 10 minutes ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் தண்ணி போகலை. ஸோ ரைஸ் வெந்துருச்சா என்னன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். பல்கர் ஓரளவு வெந்துடுச்சு. ஸோ இருக்கிற தண்ணியை எவாப்ரேட் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் ஒரு 5 minutes அதை க்ளோஸ் பண்ணி வச்சேன். ஸோ நியர்லி 15 minutes ஆச்சு பல்கர் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ பல்கர் ரெடி ஆனதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா பல்கர் சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் பல்கரோட கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க மாதிரி பிளெயினான பல்கர் ரைஸாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பல்கரை பிளெயினாக சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா சிக்கன், லேம்ப் ஒரு ஆம்லெட்டோட சேர்த்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். எங்களுக்கு ஆம்லெட் சிக்கன் லேம்போட சேர்த்து சாப்பிட்றது தான் பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் பல்கர் ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.